ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, நீ இப்பொழுது எடுத்திருக்கும் அந்த முடிவுக்குள் நீ ஆணித்தரமாக இரு. உன்னை யாராலும் மாற்ற முடியாது என்று நினைத்து தைரியமாக இறங்கு. நீ இப்பொழுது எடுத்திருக்கும் முடிவானது உன்னுடைய எதிர்காலத்தை நல்ல முறையாக மாற்றித்தரும். நீ தேவையில்லாமல் யாராவது உன்னிடம் வந்து உளறுகிறார்கள் என்றால், இது வேண்டாம் என்றால் விட்டுவிடாதே. அவர்கள் தீய சக்தியாக நினைத்துக்கொள். ஆனால் அவர்களை எப்பொழுதுமே பகைத்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் சில பேர் வேண்டாம் என்று சொல்லி நல்லது நடந்துவிடுமா என்று பார்ப்பார்கள். அதனால் எந்த நிலையிலும் அனைவரையும் கெட்டவர்கள் என்று நினைத்துவிட முடியாது. அவர்கள் எண்ணத்தால் எதை சொல்ல வருகிறார்கள் என்று உனக்கு புரியாது. இந்த வாராகிக்கு தெரியும். அதனால் உனக்கு நல்லவர்களையே அறிமுகம் செய்து நல்லவர்களுடன் வாழ வைப்பேன். அதனால் நீ இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த முடிவானது உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக தான் எடுத்திருக்கிறாய். உன் குடும்ப சூழ்நிலைக்காக தான் நீ எடுத்திருக்கிறாய். உன்னுடைய குடும்ப சூழ்நிலையானது இப்பொழுது சரியில்லாத நிலையில் நீ நல்ல முடிவை எடுத்திருக்கிறாய். மிகவும் சரியான முடிவு என்றுதான் இந்த வாராகி உனக்கு சொல்கிறேன். நீ எடுத்திருக்கும் இந்த முடிவில் ஆணித்தரமாக நின்று உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள். அதில் நீ வெற்றிதான் அடைவாய். எந்த தோல்வியும் உனக்கு இனி இருக்காது. ஏனென்றால் வாழ்க்கையில் நிறைய நாட்கள் தோல்வியையே பார்த்துவிட்டாய். இனியும் தோல்வி தோல்வி என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை விரக்தியின் நிலைக்கே போய்விடும். அதனால் உன்னுடைய வாழ்க்கை இனி வரும் காலங்கள் வசந்த காலமாக அமைவதற்கு இருப்பதால் நீ எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான யோசனைகளுக்குள் சென்றுவிடு. உன்னுடைய வாழ்க்கையை முன்பு பிரச்சனையும் சந்தேகங்களும் தேவையில்லாத குழப்பங்களுமாக இருந்த பொழுது நீ எதை சிந்தித்தாயோ அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிடு. இனி உன் எண்ணங்கள் முழுவதுமே சிறப்பானதாக இருக்க வேண்டும். முன்னேறுவதற்கான எண்ணங்களாக இருக்க வேண்டும். உன் பாதை முன்னேற்ற பாதையாக இருக்க வேண்டும். ஏதோ முன்பு பேசியதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. அந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது. உன்னுடைய நிம்மதி இல்லாத வாழ்க்கை முடிந்துவிட்டது. ஏதோ அப்பொழுது ஒரு கிலோ அரிசியை வாங்கி தின்ன நேரமெல்லாம் முடிந்துவிட்டது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்கள் உனக்கு வசந்த காலமாக அமையும். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். எந்த நிலையிலும் உன் நிலை மாறிவிட்டது என்பதனை நீ மறந்துவிடாதே. அதனால் உன் நிலைக்கு நீயே நல்ல முடிவாக எடுத்திருக்கிறாய். நீ இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த முடிவானது மிகவும் அழகான முடிவு, முன்னேற்றத்திற்கான முடிவு. நீ ஒரு தொழில் ரீதியாகவோ ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வதாகவோ நீ பணம் சம்பாதிப்பதற்காகவோ எடுத்திருக்கும் இந்த முடிவானது உன் வாழ்க்கையை மிகவும் அழகாக சிறப்பானதாக மாற்றித்தரும். அதனால் நீ கவலைப்படாதே. எந்த சூழ்நிலையிலும் உன் நிலையை மாற்றிக்கொள்ளாதே. மற்றவர்களிடம் எதையாவது கேட்டு சூழ்நிலையை மாற்றி அமைத்துக்கொண்டு பிறகு அது தவறாக போகுமானால் உனக்கு அது கஷ்டமாக ஆகிவிடும். அதனால் நீ அந்த சூழ்நிலைகளை எல்லாம் விட்டுவிடு. உன்னுடைய நிலையை மாற்றி அமைதியாக வாழ கற்றுக்கொள். நீ இப்பொழுது எடுத்திருக்கும் இந்த முடிவுக்குள் நானும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன். என்னுடைய அனைத்து உதவியும் உனக்கு உண்டு. என்னுடைய அனைத்து பாதுகாப்பும் உனக்கு உண்டு. அனைத்து செல்வ செழிப்புகளையும் உனக்கு தந்து சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தருவேன். உனக்கு கிடைக்கப் போகும் அந்த நிலையானது நிரந்தரமாக இருக்கும். அன்பான வாழ்க்கையாக இருக்கும். உன்னை அரவணைத்து கொள்ள அனைவரும் காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் நீ முன்னேறுகிறாய். அதனால் வந்து நிற்க அனைவரும் தயாராக இருப்பார்கள். கீழே செல்லும் பொழுது யார் யாரெல்லாம் வரவில்லை என்று நினைத்தாயோ அனைவரும் இப்பொழுது வந்து நிற்பார்கள். உனக்கென்று ஒரு உலகத்தை தருவார்கள். உனக்கொன்று ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு தீய செயல்களுக்குள் என்றும் சென்று விடாதே. நம்மை சுற்றி 1000 தீய சக்திகள் இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி வருபவன் தான் மனிதன். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு தீய சக்தியிடம் மாற்றிக்கொண்டாயானால் அதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கேவலமான ஒரு நிலையை கொண்டு வந்து நிறுத்திவிடும். அப்படி ஒரு சிறப்பான
வாழ்க்கையை அது தந்துவிட முடியாது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சீர்குலைந்து வாழ்வதை விட சிறிது இருந்தாலும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வைராக்கியமாக இரு. நிறைய வைத்துக்கொண்டு சீர்குலைகிறார்கள். நீ சிறிதாக வைத்திருந்தாலும் சிறப்பாகவும் அமைதியாகவும் வாழ்கிறாய். மண் தரை என்று பார்க்காதே. உனக்கு உறக்கம் வருகிறதா என்று மட்டும் பார்த்து உறங்கு. ஏதோ நாம் மேலே படுத்தால்தான் உறங்க முடியும் என்றெல்லாம் கிடையாது. உன்னுடைய மன நிம்மதியானது நீ என்ன வைத்திருக்கிறாயோ அதில்தான் இருக்கிறது. அதை விட்டு வேறொருவர் வைத்திருப்பதை நீ பார்த்து கொண்டே இருந்தால் மன நிம்மதி போய்விடும், உறக்கம் போய்விடும், உன்னுடைய வாழ்க்கையே திசை மாறி போய்விடும். அதனால் உன்னிடம் என்ன இருக்கிறது, உன்னிடம் என்ன பொருளாதாரம் இருக்கிறது, அதை மட்டுமே பார்த்து சிறப்பான வாழ்க்கை வாழ். உனக்கான நல்ல நேரம் மிக அருகிலேயே இருந்து உன்னை காப்பாற்றும். உனக்கான காலங்கள் எங்கேயோ இருக்கிறது என்று நினைத்து விடாதே. உனக்கு பக்கத்திலேயும் ஏன் உனக்குள்ளேயும் தான் இருக்கிறது. ஒருவன் தன் கையில் என்ன இருக்கிறது என்று பார்த்து ஒரு செயலை செய்தான் என்றால் அவன் மிகவும் சிறப்பான வாழ்க்கையை வாழ்கிறான் என்று அர்த்தம். இல்லை, மற்றொருவர் கையில் இருக்கும் வாழ்க்கையை நினைத்துதான் இன்று செயல்படுகிறான் என்றால் அவன் வாழ்க்கை சீர்குலைவதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நீ நன்கு புரிந்து கொள்வாய் என்று நான் நினைக்கிறேன். உனக்கான காலம் இது. நீ எடுத்திருக்கும் இந்த முடிவில் மிகவும் அழுத்தமாக நின்று உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள். இது நல்ல விதமான முடிவுதான். உன் வாழ்க்கையை மாற்றும் முடிவுதான். உன் நிலைகளை மாற்றும் முடிவு. உன் மறுமைகள் ஒளியும் நேரம். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் தவறான முடிவை எதையும் எடுத்து விடாமல் உன் வாழ்க்கையின் சிறப்பை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து நீ செயல்படு. உன்னுடைய குடும்பத்தை நினைத்து செயல்படு. உன்னுடைய இந்த முடிவானது நிரந்தரமான வருமானத்தை தருவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அழகாக இருக்கும். அத்தனை விதமான உன் செல்வங்களும் உனக்கு கிடைக்கும். நீ எந்த சூழ்நிலையிலும் இந்த நிலையிலிருந்து மாறாதே. யாராவது வந்து நீ எடுத்திருக்கும் இந்த முடிவானது உன்னுடைய அப்படி ஒரு சிறப்பானது இல்லை, நீ மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் என்றால் அவர்களிடம் எதிர்த்தெல்லாம் பேச வேண்டிய அவசியமில்லை. ஆம் ஆம் என்று சொல்லிவிட்டு நீ செய்யும் செயல்களை செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலம் மாற்றங்களுக்கு இந்த வாராகி துணை இருப்பேன். உன்னுடைய செல்வ செழிப்புகளுக்கு இந்த வாராகி துணை இருப்பேன். இந்த வாராகியானவள் எந்த ஒரு செயலிலும் உன்னை கைவிட மாட்டேன். நீ நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள். அதேபோல் நீ நினைத்து இருக்கும் இந்த முடிவானது மிகவும் நல்லதாகவே அமையும். உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவே இருக்கும். செல்வ செழிப்பானதாக இருக்கும். நீ நினைப்பது போல் அல்லாமல் இன்னும் மேலும் மேலும் உன் வாழ்க்கை மிகவும் அழகாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன். எந்த தீய செயல்களும் உனக்குள் வராமல் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருவேன். நீதான் அனைத்துமே என்று அனைவரும் பாராட்டும் அளவிற்கு உன் குடும்பமே உன்னை கை கொடுத்து ரசிக்கும் நிலைமைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன். நீ நல்ல முடிவாக எடுத்து நல்ல வாழ்க்கையாக வாழ. நீ எடுத்திருக்கும் இந்த முடிவுக்கு எத்தனை விதமாக உனக்கு உதவ முடியுமோ அத்தனை விதமாக உனக்கு உதவி உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருவேன். ஜெய் வாராகி.